சென்னை மாநகராட்சி அது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததை படிச்சு அதை மட்டும் படிங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எழுதுனதை மட்டும் படிங்க. முழுக்க எழுதியிருக்கேன். பதிவு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு இல்ல, நீங்க விளக்கம் சொல்றது மாண்பு அமைச்சர் வந்து பதில் சொல்லாத போது அது குற்றச்சாட்டாக மாறிவிடும். பழைய சிறைச்சாலை தெருவிலே அமைந்திருக்கின்ற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் 707 குடியிருப்புகள் பிப்ரவரி மாதம் மாண்புமிகு எங்கள் திராவிட மாடல் ஆட்சி நாயகன் அவர்கள் திறந்து வைக்கப்பட்டது. அது பராமரிப்பு தற்போது முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. சுகாதாரத்துறை, மின்சார தடை, குப்பை அள்ளுவது, தானியங்கி இயங்குவது தடை செய்யப்பட்டு முற்றிலுமாக அந்த மக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள். மாநகராட்சியை கேட்டால் பெருநகர வளர்ச்சி குழுமம் என்கிறார்கள். பெருநகர வளர்ச்சி குழுமத்தை கேட்டால் சென்னை மாநகராட்சி. அது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததை படிச்சு எழுதியிருக்கேன். அதை மட்டும் படிங்க. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் எழுதுனதை மட்டும் படிங்க. முழுக்க எழுதியிருக்கேன். பதிவு எழுதியிருக்கேன். ஒரே ஒரு அரசு இல்ல, நீங்க விளக்கம் சொல்றது மாண்பு அமைச்சர் வந்து பதில் சொல்லாத போது அது குற்றச்சாட்டாக மாறிவிடும். அருள் கூர்ந்து பதிவு மட்டும் பண்ணுங்க, நான் பதில் சொல்றேன். அது என்னவென்றால், நான் இந்த கவன ஈர்ப்பை கொடுத்து 10 நாட்களுக்கு பிறகு நேற்றைக்கு முன்தினம் கூட புறக்காவல் நிலையம் செயல்படாததால் பெரும் கலவரம் ஏற்பட்டு விஜய் போண்டா என்பவரும் ஆனந்த் என்பவரும் தாக்கப்பட்டு தற்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உரிய ஏற்கனவே ஏற்படுத்திய கட்டமைப்புகளுக்கு பராமரிப்பை செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த துறை அமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கவனத்தை ஈர்க்கிறேன். அவையின் கவனத்தை ஈர்க்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் ஒரு பட்டாசு தொழில் பற்றி கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த ஆய்வு 1/1/2026 13/7/2026 ஒரு கடந்த 6 மாத காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இங்கே பட்டாசு தொழில் பார்த்தோன்னா 1000க்கும் மேற்பட்ட பட்டாசு உற்பத்தி ஆலைகள் இருக்குது. இது நம்ம கவனத்துக்கு வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஆக்சிடெண்ட் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்தது. அதனால தான் இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அப்படி நடத்தப்படும் போது 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறல்கள் கண்டறிந்து அதை உடனடியாக ஆய்வுக்கு உட்படுத்தி, ஆனால் 13ஆம் தேதிக்கு முன்னாடியே அதெல்லாம் சரிப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விதிமீறல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. மாற்றினக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் 49 இதை ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி டிஷ்ஷில் இருந்து 128 நிறுவனங்களும் அது சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி விடுவிக்கப்பட்டிருக்கு. இது கரெக்டாக நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கோம். பட்டாசு தொழிலாளர்கள் பாதிக்கப்படாமல் நம்ம தாவேக அரசில் சிறப்பாக செயல்படுறாங்க. அதே மாதிரி சந்தோஷமாகவும் இருக்காங்க. அவையின் விதி 55 படி மது மற்றும் ஆயுதத்துறை அமைச்சருடைய கவனத்தை ஈர்க்கிறேன். என்னுடைய மயிலம் தொகுதி மயிலம் ஒன்றியத்தில் இருக்கின்ற நடுவுணர்ந்தல் புதூர், புளியனூர், காட்டுச்சிவரி, கிராண்டிபுரம், கல்பாக்கம், அழகிநல்லூர், மன்னமுண்டி கிராமத்தில் இருக்கின்ற நடுவுணர்ந்தல் புதூருடைய கிராம எல்லையிலே செஞ்சி நகரத்தில் இருக்கிற மூடப்பட்ட மதுக்கடையை கொண்டு வந்து அந்த கிராமத்தினுடைய எல்லையிலே புதிதாக நேற்று எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்திருப்பதால் ஏற்பட்டிருக்கிற பதட்டத்தை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அருண்மொழி தேவன். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதியை பற்றி நான் உங்களிடம் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு என்எல்சி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் இல்லைங்க, மென்ஷன் பண்ண பதிவு அதுவும் என்எல்சி பத்தி இன்னைக்கு பேசினதுனால இன்றைக்கு விருதாச்சலம் தொகுதிக்கு உட்பட்ட அதை பற்றி நான் உங்க கவனத்துக்கு கொண்டு வரேன். விருதாச்சலத்தை மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ரொம்ப நாளா நான் கோரிக்கை வைக்கிறேன். திருமுதுகுன்றம் அப்படின்ற பழைய பேருங்க ஆங்கிலேயர் காலத்திலேயே விருதாச்சலத்தை தலைமையை கொண்டுதான் கடலூர் மாவட்டம் செயல்பட்டது. அந்த வகையில ஜங்ஷன் இருக்கு. இன்னைக்கு பல்வேறு விஷயங்கள் அங்க விருதாச்சலத்துல இருக்குங்க. நீங்க அதை மாவட்டமாக அறிவிக்கும் பொழுது இன்னைக்கு திட்டக்குடி, நெய்வேலி மற்றும் விருதாச்சலத்திலிருந்து கடலூருக்கு செல்வ தூரம் மிக அதிகமாக இருக்கு. எனவே அதை மாவட்டமாக அமைச்சர் அவர்களும் நீங்கள் அறிவிக்கணும். அதே மாதிரி என்எல்சி பத்தி பேசும் பொழுது நிச்சயமாக அது 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் விருதாச்சலம் தொகுதியிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது உண்மை. கூட்டு குடிநீர் திட்டம் வர வேண்டும் என்பதையும் முதல்ல நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த கால்சியம் இருக்கிறதுனால அந்த கிட்னி பாதிப்பு இருக்கிறது அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதுவரைக்கும் அந்த இழப்பீடு தொகை வழங்கவில்லை. இன்றைய வரைக்கும் அந்த விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். என்எல்சி மூலம் எந்த தீர்வும் விருதாச்சலம் தொகுதி மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. நன்றி. 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை மீது விவாதமாக
1 மணி நேரம் உட்காருங்க. அதான் மாண்புமிகு அவை முன்னவர் சொன்னது மாதிரி இருங்க உட்காருங்க உட்காருங்க சொல்கிறேன் உட்காருங்க உட்காருங்க நான் சொல்கிறேன் உட்காருங்க. அதாவது உறுப்பினரிடமிருந்து இருங்க உட்காருங்க. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மென்ஷன் மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் நான் சுருக்கி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து உற்பத்தியாகிற வாழையாற்றின் குறுக்கே ஒரு அணை கட்ட வேண்டும் என்று கொடுத்திருக்கிறேன். அது ஒன்று. இரண்டாவது ஒன்று, மாண்புமிகு ஊராட்சித்துறை அமைச்சருடைய கவனத்திற்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு என்று துறை இருக்கிறது, அவருக்கு பணியாளர் இருக்கிறார்கள். பொதுப்பணித்துறை என்று இருக்கிறது, ரெண்டுக்கும் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மாண்புமிகு நம்முடைய நீர்வழித்துறை அமைச்சருக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 துறைகளினுடைய பணிச்சுமைகளை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதிக்கும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிக்கும் சரியாக இருக்கிறதா என்பதை ஆய்ந்து அவர்கள் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருங்க நான் சொல்கிறேன் உட்காருங்க. அதாவது அவை முன்னவர் சொன்னது தான் சரி. என்னென்னா உட்காருங்க இருங்க. 9:30 மணிலிருந்து 10:39 வரைக்கும் இப்போ வந்து இருங்க மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். மொத்தம் இது வரைக்கும் உறுப்பினரிடமிருந்து கவன ஈர்ப்பாக மட்டும் 19/8/2026 வரை 454 கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்திருக்கு. இந்த 454 நீங்கள் ஒரே நாள் எடுத்துக்க சொல்கிறீங்களா? கொஞ்சம் பண்ணலாம். இன்றைக்கி மென்ஷன் பண்ணிடுங்க. இன்றைக்கே பல பதில்களும் வரப்பெற்று இல்லைங்க. இல்லை இப்போது கூட ஏன் அனுமதிக்கவில்லைன்னு மாண்புமிகு மின்சாரத்துறை அமைச்சர் இப்போ இல்லை. அவர் வந்து அந்த சதன் இல்லை மென்ஷன் பண்ணுங்கன்னா நீங்கள் வரலாறுல சொல்கிறீங்க. முன்ன அப்படி நடந்து இப்போ இப்படி நடந்து நாளைக்கு மென்ஷன் பண்ணுங்க. மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் மென்ஷன் பண்ண மாட்டுங்க. என்ன உட்காருங்க. என்ன கவனம் ஈர்ப்பு அதை மட்டும் படிங்க. அதை மட்டும் படித்தா நான் அனுமதிக்கிறேன். அதை மட்டும் படிங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மின் கட்டண உயர்வு மற்றும் மின் கணக்கெடுப்பு ரீடிங் முறையில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய குளறுபடிகளால் பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள கடுமையான அதிருப்தி குறித்து அவையினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சரிடமிருந்து தகுந்த பதில் வரப்பெற்று அது அளிக்கப்படும். மாண்புமிகு முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா CSR கார்பரேட்